சிம்பிள். சிம்பிள் மேக்கப் வரவே இல்லை பத்தி. அதுல எப்படி வரும்? நீ தான் கோட்டிங் மேல கோட்டிங் கொடுத்துருக்கீங்க. பட் இன்னைக்கு வந்து லைக் லிட்டரலா எனக்கு வந்து தி ஸ்பெஷல் டே. ஆக்சுவலி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அவார்ட். ரொம்ப ப்ரௌட் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டாக நான் வந்து கருதுறேன். பிகாஸ் மேக்கப் பண்ணிக்க போகிறேன். மேக்கப்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுவும் எனக்கு பண்ணிக்கிறதுக்கு விட என்னோட கிளைண்ட்ஸ்க்கு பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் இன்னைக்கு வந்து லைக் லிட்டரலாக எனக்கு வந்து தி ஸ்பெஷல் டே. ஸோ எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுறது லைக் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராடக்ட். அண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கிறதுக்கு, அப்புறம் மேக்கப் ஆர் லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதை என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து லைக் லிப் பாம் வந்து போட்டுக்கிறேன். லிப்பும் வந்து கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல 2 ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ப்ரைமரில் ஒன்று வந்து ஸ்மாஷ் பாக்ஸோட ஃபோட்டோ ஃபினிஷ் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து என்னோட இன்னர் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆயில் செக்ரீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து லைக் மேக்கோட ரேடியன்ஸ் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். அது அவுட்டர் எஜஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். எல்லாமே வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிகாஸ் டைம் இல்லை. எல்ஏகளோட ஆரஞ்சு கரெக்டரை வச்சு நான் என்னோட டார்க் சர்க்கிள்ஸை வந்து கவர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு லைக் ஃபோர்ஹெட்டில் பிக்மெண்டேஷன், டேன் அதெல்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு வேண்டி ஆரஞ்சு கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யாரோ முகத்தில் பஞ்ச் பண்ண மாதிரி இருக்குல்ல, இதை டக்குன்னு நம்ம வந்து ஃபவுண்டேஷனை வச்சு மறைச்சிடலாம் நம்ம. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு எஸ்டெல் லாடரோட டபுள் வேர் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். எனக்கு பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்தது. என் ஸ்கின் டோனுக்கு செம்மையாக இருந்தது. அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. ஈஸி பிளெண்டிங் எல்லாமே. அண்ட் இதை வந்து என் ஃபேஸில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் என்னோட சென்னை ட்ரிப் போனப்போ நான் வந்து லைக் ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் நம்மளோட ஸ்டுடியோக்காக. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து லைக் என்னோட ஸ்கின்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுறது. அண்ட் என்னோட ஸ்கின் டோனும் வாங்கியிருந்தேன், என்னோட ஸ்கின் ஷேடுக்கும் வாங்கியிருந்தனால அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாவ், யூ ஆர் ஸோ ஸ்வீட், யூ ஜஸ்ட் லைக் பட்டர் அப்படின்னு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அதையும் போட்டுட்டு நல்லா ஃபேஸில் வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து கன்சீலர் எடுத்துக்கிட்டேன். பிஏசியோடைய டேக் கவர் கன்சீலர் வச்சு நான் வந்து லைக் ஃபேஸ் ஹையஸ்ட் லைக் சென்டர் ஆஃப் த ஃபேஸில் நிறைய லைட்ஸ் எல்லாம் விழுவும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக லிக்விட் ஹைலைட் வந்து பண்ணிட்டேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஓ மை காட், நம்ம இந்த ஃபவுண்டேஷனும் இந்த ஒரு கன்சீலரையும் வந்து செட் பண்ணுறதுக்கு மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர், காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் வந்து என் ஃபேஸை வந்து செட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக, ஓ மை காட், இதை சொல்லியே ஆகணும். இது என்னோட ஃபேவரட் பேலட். ஆக்சுவலாக செஃபோராவில் போனோடனே இந்த பேலட் பக்கத்துலேயே நான் நின்றுட்டு இருந்தேன். எதுக்கு நீ இங்கேயே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு இவர் வந்து கேட்டார். இந்த பேலட் ராஜ் என்னோட ட்ரீம் ராஜ், நான் வாங்கிட்டுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். எதுக்கு அப்படின்னாரு. நான் கிளாஸ் போடும்போது இது வேணும், ஆனால் விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னு டபுள் மைண்டு. பட் இந்த பேலட் என் கையில் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மனசில் ரொம்ப ஆசையாக இருந்தது. அவர் வந்து சொன்ன, உனக்கு பிடிச்சிருக்குல்ல வாங்கிக்கோ அப்படின்னாரு. ஓ மை காட், தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பேலட்டை வந்து வாங்கிட்டு அப்படியே அவங்க கிட்ட சொன்னேன், தயவு செய்து இதை பத்திரமா பொண்ணு மாதிரி அப்படியே பொக்கிஷமா பேக் பண்ணி கொடுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு அந்த ஸ்டாஃப்லாம் வந்து கொஞ்சம் கடுப்பேற்றிட்டேன். நல்லா பேக் பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு வந்து நான் கோயம்புத்தூர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும், கண்ணாடி உடையக்கூடாது, அந்த டேமேஜ் ஆகக்கூடாது, ஏன்னா இட் இஸ் லைக் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இவ்வளோ கதை தேவையா இந்த ஒரு பேலட்டுக்கு அப்படின்னு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்ககிட்ட அந்த உண்மையை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து வாவ் பிரான்ஸ். ஆக்சுவலாக இந்த சாரீக்கு இந்த ஒரு பேலட் வேற லெவல். அண்ட் மார்னிங் லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈஸியாக இருந்தது பிளெண்டிங்க்கு.
டக்குன்னு முடிச்சிட்டேன். வெறும் 2 ஷேட் தான் போட்டேன். ஸோ இப்போ வந்து லைன் பண்ணிக்கிறேன். இங்கே யூஸ் பண்ணது மேப்ளினோட லைனர் வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லாதனால லைக் டக்குன்னு வந்து இந்த ஒரு குட்டி ஃப்ளிக் வச்சு விங் லைனர் மாதிரி கிரியேட் பண்ணணும்னு லைட்டாக தான் வந்து லைன் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஐப்ரோஸை வந்து ஃபில்லின் பண்ணிட்டேன். ஐப்ரோஸ் ஃபில்லின் பண்ண பிறகு நான் வந்து மிலானியோட ப்ரான்சர் வச்சு கான்டோர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப சிசில்டாக எனக்கு இருக்க பிடிக்காது. பட் மிலானியோட ப்ரான்சர் வந்து ரொம்ப சாஃப்ட் லுக்காக கொடுக்கும். நல்லா லைட்டாக ஒரு கான்டோர் இருக்கும், அதுலேயே கொஞ்சம் ஹைலைட் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நோஸ் மட்டும்தான் எனக்கு ரொம்ப டிப் ஆஃப் த நோஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக க்ரீம் கான்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கோட மினரலைஸ்ட் டேன் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தபடியாக வந்து லைக் டைட் லைன் பண்ணிவிட்டு வாட்டர் லைன்லேயும் வந்து காஜல் போட்டுக்கிட்டாச்சு, நைக்கோட காஜல். அண்ட் பெனிஃபிட்டோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணேன். ஸோ லைக் எனக்கு ஃபால்சீஸ் வச்சுக்க பிடிக்காது, அதனால மஸ்காரா யூஸ் பண்ணேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பிஃபோர் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நார்ஸோட ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளஷ், ரொம்ப சட்டில்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். ஹைலைட்டருக்கு வந்து நான் யூஸ் பண்ணது வந்து லைக் இந்த மேக்கோட ஓ டார்லிங்கோட ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்ல ஒரு ஹைலைட்டர். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் நியூட் லைட் பேர்ன்ட்டு பிங்க் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கு மேலே வந்து லைக் ரொம்ப நியூடான ஒரு பிங்க் வந்து டல் பிங்க் வந்து எடுத்தேன், அதுவும் மேப்ளின்லேருந்து. அதை இன்னர் கார்னரில் வந்து அதாவது இன்னர் லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா லிப்ஸை வச்சு பிளெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் அவுட்டரில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் கிடைக்கணும், இன்னும் கொஞ்சம் கான்டோராக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ப்ரௌன் நியூட் பென்சிலை வச்சு லைனில் வந்து அவுட்டர் கார்னர்ஸில் வந்து லைக் அப்ளை பண்ணி விட்டுட்டேன், அதையும் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக எனக்கு பிடிச்ச ஒரு எஃபெக்ட் லுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். எனக்கு லிப் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சட்டிலாக இருந்தது, ரொம்ப இந்த ஒரு கம்ப்ளீட் லுக் வந்து சாஃப்ட் அண்ட் நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து பார்த்தோன்னே வாவ் நல்லா இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னார். அதை என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ எஸ், இப்படி தான் வந்து போச்சு. அப்புறம் என்னென்ன ஆச்சு நீங்களே வீடியோவில் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து ரெடி ஆயாச்சு. ஃபேஸ் மேக்கப்லாம் வந்து பண்ணிட்டேன். லாஸ்ட் ஸ்டெப்பு மறந்துட்டேன், ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிக்கணும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. நல்ல சில்லுன்னு இருக்குது, வெயிலுக்கு எதமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கடகடன்னு ரெடியாக போகிறேன். அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எந்தெந்த ஜுவல்லரி போட்டோன்னு யோசிச்சுட்டு கடைசியில் இதை நான் ஃபைனலைஸ் பண்ணுறதான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேவா ரெடி. பிங்கி பாய் உன்னோட தலை சீவி கூட தேவா. சுஜி காலையில என்ன சமைச்சா காமி. காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிச்சடி. இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிச்சடி. நான் ஒரு வேலை பண்ணி வச்சிட்டேன்டி. கிச்சடி சூடா இருக்குன்னு தெரியாம எடுத்து தேவாவோட ஐயோ, அதனாலதான் கண்ணு கலங்கிடுச்சு அவளுக்கு. அப்புறம் வந்து சட்னி காலையில சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுவும் போட்டிருந்தோம், அதாவது வடையும் போட்டிருந்தோம், அது முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு முட்டை பாவக்காய் ஜூஸ் போட்டா.
After receiving the award, what is your feeling? Actually, this is my first award. ரொம்ப ப்ரௌட் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டாக நான் வந்து கருதுறேன். பிகாஸ் இட் இஸ் லைக் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு அந்த ஒரு கேட்டகரியில் நான் வாங்கினதுக்கு ரொம்ப பெருமையாக எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ் அண்ட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், மை சிஸ்டர். She was my like backbone, my husband, my mother and father, everybody and my kids too. எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த மொமெண்ட்டில் ஸ்பெஷல் தேங்க்ஸ்.